ஆனா இப்ப இருக்க சீரியல்ல வந்து இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அதாவது சீரியல்ல வந்து பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க ஸ்டார்ட்டிங்ல. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இது நிறைய சீரியல் இப்ப பார்க்க முடியுது. டெம்ப்ளேட்டாவே இருக்கு. நல்லதே இல்லையே அது. நல்ல சீரியல்ல நல்ல விஷயமே சொல்லலையே முக்காவாசி. அப்புறம் என்ன நீங்க அதுல பெரிய நீங்க எங்க போய் எதை தேடிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்ல விஷயம் பெரும்பான்மை சொல்ல முடியலையே. நம்மலாம் ரொம்ப சிரமம். நான்லாம் வந்து ஒரு அங்கங்க சொருகுவேன், அங்கங்க சில விஷயங்கள் சொல்லுவேன். ஆனா எங்க இப்ப இந்த கதை பண்றோம்னா இதுல எளிமையா பண்ணும், ஈஸியா பொண்டாட்டி அடிச்சு இது பண்றது இல்லை. இப்போ வன்முறைகள் இருக்கு, ஆனா அவளுக்கான பேசிக்கிட்டு தான் இருக்கா, பிரச்சனைகளை எதிர்கொள்றான், அப்படிதான் காட்டுறோம். இதெல்லாம் ஓவர் டிராமான்னு சில விஷயங்கள் இருக்கு. சில சீரியல்ஸ்னா எல்லா சீரியலும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது, ஓவர் டிராமாவா இருக்கு. அந்த பெண் இன்னும் தீ மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நடக்குது. எங்கள் ஊர்லேயும் மிதிக்க மாட்டாங்க. எங்கள் ஊரில் பயங்கர ஸ்மார்ட்டு, ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுவும் பண்ண மாட்டோம். அந்த பட்டுக்கோட்டையின் பேரை காவடி தூக்குறது நெவர், இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் சாமி கும்பிடுவாங்க. இது இன்னொரு வேற ஒருத்தவங்க பண்ணுவாங்க, நாங்கள் பார்ப்பாங்க. தீ மிதிக்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு, ரொம்ப ரேரு. அது கூட ஒரு டக்குன்னு எல்லாரும் ஓடுவாங்க. இங்கே வந்து அதை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, அந்த ஹீரோயினை கஷ்டப்படுத்துறதுக்காக தீ மிதிக்க வச்சு அவள் அதில் விழுந்து சாக போகிறா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கதை பண்ணி அப்படி அதுதான் சொன்னேன். அது அது அப்படி இருந்திருந்தா கூட ஏதோ ஒரு காலத்தில் தான் அதிகமாக இருந்தது. நம்ம கொஞ்சம் நவீனத்துவமாக சொல்லணும்னா அவங்க பார்ப்பாங்க.